இன்றைக்கி கிச்சனில் தரமான சம்பவம் ஒன்று பண்ணி விட்டுட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக சமையலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மாடி மேலே போயிட்டு முருங்கைக்கீரை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 கிலோ பாவக்காய் கிட்டே எடுத்திருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து சாப்பாடு கேட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து பாவக்காய் தொக்கு சமையல் முடிச்சுட்டேன். பாவக்காய் தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கு பக்கத்தில் புளிச்சக்கீரையும் கடைஞ்சிடலாம் சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். இது ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு புளிச்சக்கீரை பக்கம் ஆஃப் பண்ணிவிட்டு பாவக்காய் தொக்கு பக்கம் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன் போல இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ கூட வாசனை வந்துச்சு. இந்த கருகி போன ஸ்மெல்லு வந்தது. நான் ஹஸ்பண்ட் அப்போயே கேட்டாங்க, கிச்சனில் எதனா அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டியா, தீஞ்ச வாசனை வருதுன்னு. அது நான் இல்லை, பக்கத்து வீட்டில் யார் வீட்டினா இருக்கோம், நான் அப்பயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு கட்டலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் சட்டியே தீஞ்சு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா டமால் டுமில் வெடிக்கவே ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போல இருக்குது. பயந்துட்டு ஓடிப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருந்த கொஞ்சம் காய்கறியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பாய்.